பந்தி அன்னதானம். சரி அதுக்கு கேட்டாங்களா? ஆமா என்ன சேர் ஓட்டே என்னண்ணே சட்டி அழுத்துதா? இல்ல எதுக்கு நிக்கிற? ஆமா 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 டான்ஸ் பார ஊண்ட போகுது. ஓட கயிறு அங்கெல்லாம் பிரச்சனை அதிகரிக்கும். என் அவ்வளவு மோசமான கிடையாது தமிழ். அது இந்த பகுதியில் எல்லாம் நீதிமான்கள் நியாயமான்கள். தம்பி சார் போய் அனவுண்ட படம் பேசின மாதிரி சார் போய் ஹலோ அண்ணா நான் என்ன வச்சிருக்கிறீங்க? மைக் செட்ல சார் போச்சு காமெடியா என்னங்கயா கப்ளிங் வர நேரம் அவருக்கு ஒரு 300 கிராம் வாய் ஓடுது. உண்மையிலே சம்பட்டி விடுதி இந்த கிராமத்தில் இளைஞர்களுக்கு யார் பாதம் தொட்டு வணங்குறேன். பேஞ்ச மழை கனமா பேயல. தெய்வத்துக்கு கண்ணு இல்ல. கொஞ்சம் கனமா பேசிருந்தா காசை வாங்கிட்டு போயிருப்பேன். ஆனா சம்பட்டி இளைஞர் பேஞ்சர் பாய் ப்ரோ தகரத்தை கொண்டு போட்டாங்க. தகரத்தை உடனே ரொம்ப நன்றி தம்பி. மை செட் சூர்யா தானப்பா? ஓனர் தானே நீ? இல்ல தங்கச்சி போட்டு கேட்டா கேப்புல ஏதோ மை செட் கான்டாக்ட் பண்றேன். வாழ்த்துக்கள். முதலாளி முதலாளியா இருக்க கூடாது. முதலாளி உழைத்து தொழிலாளி அவனும் முன்னேற வேண்டும். வாழ்த்துக்கள் என் தம்பி. சேர போட்டு என்னப்பா? அது என்ன டொங்கா சார் இந்த மலையின் பாராமல் வெளியூர்ல இருந்து நான் சம்பாரிச்ச ஒரே சொத்துனா தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை தமிழ் சொந்தமா பெற்றதுதான். நான் ரசிகர் என்று பிரிச்சு பார்க்கவே மாட்டேன். நீங்க இருக்கிற ஊரும் பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற. ஒரே ரத்தம். இந்த கிளம்பிட்டால அவனுக்கு என்ன கப்ளிங் பிரச்சனை? ஹலோ எக்கோ சார் போய்ப்பா. சாமியை கூப்பிட போறேன். சம்பட்டி விடுதியில என் தர்ம முனி கலிச்சேரி காளி முனி இங்க இருக்கு தம்பி. இடியப்பம் கூத்தரிச்சு போங்க. போய் பள்ளிக்கூடம் ஓமா இங்க வந்து வைத்தால ஓதுந்துவேன். இடியப்பம் கொண்டாடி சொல்லு. இடியப்பம் எக்கோ ஜேத்துப்பா. இந்த இன்னர் எங்க அண்ணன் தம்பில ஏன் நிக்கிறீங்க? இங்க வர்றீங்களா? ஒரு ஆயில் மஞ்சள் ஒன்று பண்ணி கொடுத்துறேன். இந்த அவன்கிட்ட கூட ஒரு அடி அடிச்சு கொடுத்துறேன். ஹலோ கூப்பிட்டா ஜாமி வருமா? வராதுன்னு சொல்ல தடுத்துல மட்டும் கூதிமே. ஆரம்பத்திலே வாய கலராங்க. ஜம்மா வானே தமிழ்நாட்டுக்காரன் கூட கையில பிடிக்கும் வெதற பிடிக்கிறேன். கீழே விழுந்துரும். இதுக்கு மேல காமெடியா வேண்டாம். ஹலோ சொல்லு மாறாதே இந்த சம்பட்டி விடுதி பொல்லா சாமிடா எங்க முனியாண்டி சொல்வாக்கு தம்பா. இந்த சம்பட்டி விடுதி கிளவே உயிர் போயில இந்த மக்கள் நினைக்கல. இந்த உள்ள நினைக்கல. இந்த சம்பட்டி விடுதி கிளவே போற முன்னு இந்த கூட்டத்தில முடியாண்டி எந்த குதிரடா இந்த சம்பட்டி விடியாண்டியோட குதிரை உண்டு. என் கருப்பனோட தங்கச்சி நீ கோபுர உனக்கு உனக்கு மந்தையம்மான யார வாங்க மாட்டேன். இந்த கூண்டத்துல எந்த பந்தனை மேலே இருக்க கருப்பே இறங்கி இந்த ஜம்ப ஆடு கட்டவண்டி உன்னை எதிரி ஒட்டி வந்த வளர்த்து சாயனமுடா ஓட்டி
நம்ம ராம போடணும் நம்ம இப்படி தெரியாடணும் எங்க உன்னைய உன்னைய வளர்த்திய செல்லம் புள்ளையா வளர்ந்த மலையாள நாடு உனக்கு இல்லை என்ன பாக்கு மரம் போல உனக்கு பணக்கு ஒரு செஞ்சு தேக்கு மரம் போலந்து எங்க கருப்பனுக்கு தேவைக்கு ஒரு செஞ்சு ஒட்டி விட்டான் மலை தண்ணியில நீ மேனாட இறங்கி அந்த 18 படிக்கட்டாக்கி உனக்கு 18 உண்மையான என்ன நினைக்கிறாரு எங்க எங்களை என்ன நினைக்கிற அன்னை சம்பட்டி விடுதி உள்ளா போயா எங்க தர்ம பொல்லாத பாண்டி முனி நீங்க பொல்லா
தாண்டா பண்டி முடி அள்ளி கொடுத்தா சாம்ப ஏய் கிளவா அள்ளி கொடுத்தா சாம்ப 21 வருஷமா இந்த நாட்டுல உன் செல்ல மகன் விளையாடுறா முனியாண்டி நொண்டி பயல காணாமுடா ஒத்த கால சப்பானியா இடது கால நொண்டி எடா இடது கால நொண்டி எடா ஒத்த கால சப்பானியா வலது கால நொண்டி அப்பா உனக்கு வலது கால நொண்டி பய என் சோனையா கீ நாட்டுல ஆடு மேச்ச கிளட்டும் பய நொண்டி சோனையா ஊருத 2 ரிச்சி சம்பட்டி விடுதி எங்க சாமி ஊரா ஐயா ஒத்துமைய ஆயிருச்சு அப்படி ஊருத 2 ரிச்சி சம்பட்டி விடுதி ஒற்றுமைய ஆயிருச்சு நாடுதரல வேணா ஐயா சாமி என் நல்ல மழை பெய்ய வேணா சாமி துடியாலோ சாமிடா லை நாடுத 2 ரிச்சி என் சாமி உங்களுக்கு நல்ல கதி பிறந்துருச்சு எலே சாமி ஏ தந்தன தானே எலேலோ தந்தனத்தானே எலேலோ எலேலோ படே ஏ தந்தன 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 தந்தானா ஏ தந்தன 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 தந்தானா ஏ வந்தன 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 தானுங்க ஐயா வந்தன தானுங்க இங்க வந்துருங்க அனைவரையும் வணங்கினேன் பாருங்க ஏ வந்தன 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 தானுங்க வந்தன தானுங்க அட வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தானுங்க ஏ வந்தன 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 தானுங்க சாமி இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. சம்பட்டி வெடி மக்கள் இவ்வளோ செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்க காரணமே இங்கே உள்ள இந்த முனியாண்டி தான் பெல்லாப்பைய சாமி. ₹50 100 இருக்கா உனக்கு செலவு இருக்குல்லடா ஏன் தம்பிதான் தண்ணியே போடாமல் வரமாட்டார்ல தண்ணி அடிக்கலைன்னா உனக்கு நீர் வராது. என் தம்பிகளும் எங்கள் அண்ணன்களும் கண்ணுக்கு முன்னே கெட்டு போகும்போது பார்க்கும் பொழுது இதயம் கருகுதடா அந்த தமிழ்நாட்டிலே. யார் சொல்லி யார் கேட்க போகிறா? நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக பாசத்துக்குரிய கிள்ளி வளவன் சம்பட்டியார் வம்சம் எங்கள் அண்ணே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் கிள்ளி வளவன் சம்பட்டியார் வம்சம் அன்பாலயத்துக்காக 1 அல்ல 2 அல்ல 2001 ரூபா நன்கொடை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணே. அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே சேவு மிச்சருக்கு பேர் போன அந்த கடையை காலி பண்ணிட்டாரான். அதுக்கு தாஜிலார் நினச்சி எனக்கு மனு கொடுத்துருக்கேங்க அண்ணே. எம்கேஆர் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். சம்பட்டி விடுதியிலேயே உள்ள ஸ்ரீ பாலமுருகன் மிச்சர் கடை பிரச்சனை காரணமாக ஆலங்குடி ரோட்டில் எங்களுடைய வீட்டிலே இப்போ அடுப்பு பற்ற வச்சு சேவு சுட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து இது மேடையிலே எத்தனையோ கஸ்டமர்கள் தெரியாமல் வேறு கடையிலே வாங்கி தின்று வருகிறார்கள். தயவு செய்து உண்மையிலே உழைத்து வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் கடவுளுக்கு சமம். அவர் தன் குடும்ப வறுமையை நினைத்து சொல்லியிருக்கிறார். எல்லாரும் பாலமுருகன் மிச்சரு கடை இப்போ இங்கே இருக்குன்னா அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, பாலமுருகன் மிச்சரு கடை சார்பாக ₹501 ஒரு நாளைக்கு 5000 நிற்கும்னு சொல்கிறேன். 500 ரூபா தர்றேன். அந்த காளி முனியே உன் அடுப்பை பற்ற வைக்கட்டும். நன்றி. பேரன்பு கொண்ட எங்களை தாய் போல் தகப்பன் போல் வளர்த்து கொண்டிருக்கின்ற முதலிலே எங்கள் அண்ணங்க தான் எங்களை தகப்பேன். என் தம்பிகள் பூராம் எனக்கு குழந்தைகள் மாதிரி. என் தம்பிகளுக்கு வணக்கம். தம்பிகளையும் அன்னைங்களையும் உருவாக்கி விட்டுட்டு நித்தம் விளக்க மாதிரியும் செருப்புட்டையும் தலையில் அடித்து கிடக்கும் என் தாய்மார்களுக்கு வணக்கம். பொம்பளையால் தானே நடக்குதா? எல்லாம் லேடிஸ் தானே மேடம்?
நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. ஏன்னா உங்களிடத்தையும் சிலிண்டரை ஏற்றிட்டாங்க. நீங்கள் சிலிண்டரை ஏற்றணும், கடங்காரன் பூரா வந்து வீட்டை ஏற்றணும். சிலிண்டர் கிடைக்கலன்னா சூம்பு. 10 மாதம் சுமந்து எங்களை பெத்தெடுத்து உலகத்தில் நல்லவன் கெட்டவன் பார்த்து பழக செய்த என் அன்பு தாய்மார்களுக்கெல்லாம் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். தம்பி சார் போய்ப்பா, சார் போய் அவனுக்கு ஒரு லேடிஸ் நம்பர் கொடுத்துடும். ஏன் தம்பி தாங்க. என்னிடம் போட்டாடுத்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருக்கும். அதில் கணக்கெடுப்பும் போது ஒரு 77 பேர் போதையில் இருந்தது சினிமா வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார். தண்ணி அடிப்பதனால் என்ன நன்மை அப்படின்னா, தண்ணி அடித்தா கிண்ணியை பார்க்க முடியாது. விசில் வைக்கிறேன் தம்பி, கேட்கலையாண்ணே? சிரிக்க முடியாதா? நீங்கள் எந்த கெட்ட வழக்கம் இல்லை, எந்த கெட்ட வழக்கம் இல்லைன்னு சொல்கிற ஆள் எங்கள் அண்ணன் தம்பி இருந்தால் கை தூக்குங்க. அப்படியா? அவரும் கொஞ்சம் உள்ளே வாங்க தம்பி. அந்த வெதரில் மிஷின் மாட்டி செக் பண்ண, டொங்காசு கூட போடக்கூடாது. புரிச்சு மாங்கோட்டை உரிமையா என் தம்பி இன்னும் திருந்தல கூதிமே கழிச்சு வர்ற வட்டம்லாம் சொல்கிறேன். தண்ணியை விட்டுட்டேன். அவன் பச்சை தண்ணியை விட்டுருக்கேன், ராவா அடிச்சு வந்திருக்கேன், எனக்கு தெரியல. தண்ணி ஒரே ஒரு விஷயம், இன்று உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காத காரணத்தை நான் ஆராய்ச்சி செய்து தீர்மானித்து விட்டேன். காரணம், அதிக மது அருந்துவதனால தான் பெண்கள் கிடைக்க மாட்டாங்க. ஏன்? அதே உண்மை. நீனா ஊர்லேயே இருக்காத. தண்ணி அடிக்கக்கூடாது என் தம்பிகளா, எங்கள் அன்னைகளா. இனிமேல் மறுபிறப்பு என்பது ஒன்று இல்லை. அப்படி மறுபிறவி உடனே மனிதனாக வருவான் என்றால் ஒவ்வொரு மனிதனும் இருக்கக்கூடிய வேதனைக்கு தற்கொலை பண்ணி செத்து போவான். மறுபடியும் வந்து நல்ல மனுஷனா வாழணும், கை தட்டலாம். அடுத்த பிறவியில் நான் பொம்பளையாக பிறக்கணும். எவனாவது ஒருத்தி அடிச்சு கிடப்பேன்ல, இல்லை சண்டை சத்தம் போட்டு அடிச்சு கிடப்பேன். தம்பி உங்களுக்கு இந்த தொங்காசு பேசினா வேமா சிரிப்பாங்க பூரா காலி பயலுங்க. அன்னைக்கு ஒரு ஊரில் அப்துல் கலாம் அப்படி இப்படின்றே ஒரு ஆள் ஏதாவது கவுச்சியா பேசியா, இல்லைன்னா காசு தர மாட்டேன்றார். ஊர் அம்பலார். பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்களாக இருந்தால் சிறியவர்கள் எல்லாம் பணியை சிறப்பாக செய்வார்கள். இன்னைக்கு பெரிய ஆள் மோசம்தான் அதிகமாக இருக்குது. பேப்பர் தெரிய மாட்டா 85 வயசு கிளவே கோத்தா 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. அப்படி யாரா தம்பி சூ தெரிச்சு போங்க. அவனுக்கு என்னென்னா லேடிஸ் கிடைக்கல, அதான் திணறதா சட்டி அழுத்துதாடா. பாலியல் வன்கொடுமை யாரையுமே நான் குறை சொல்வதற்காக இந்த மீட்டிங் மாநாடு போடவில்லை. செம்பட்டி விடுதியிலே ஒன்று மட்டும் சொல்கிறேன், தாய்மாரற்றெல்லாம் உங்கள் குடும்பத்தை, கணவரை, உங்கள் சுற்றி உள்ளவர்களை எப்படி பார்த்துக்கொள்வீர்களோ அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பெற்றவர்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க. நம்மளே பாதுகாத்தாத்தான் உண்டு. அதே மாதிரி ஆண் சிங்கங்களே, உன்னுடைய திறமையிலையும் உன்னுடைய உழைப்பிலையும் மட்டும் என்னைக்கு நம்பிக்கை வை. அவன் நம்மளுக்கு இதை செஞ்சுருக்கான். சில பேர் அதான்டா இது வேண்டாம் மொய் செய்கிறது. சித்தப்பா வீட்டுக்கு 1 லட்சம் எழுதணும்னா 1.5 லட்சம் எழுதிடுவார். கடைசியில் சித்தப்பை 85,000 எழுதுவேன், சித்தப்பனை வெட்டிட்டு போய் செயலில் இருப்பேன். என்னையை பொறுத்தளவு மொய் வாங்குவதும் குற்றம், மொய் செய்வதும் குற்றம். என் மக காசிமியாவுக்கெல்லாம் நான் காது ஊத்து வைக்கும்போது எத்தனை உறவுகள் வரையில அத்தனை உறவுகளுக்கு நான் செய்வேன். என் மகளுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் போதும். இது எதுக்குன்னா, எனக்கு அதிக சொந்தக்காரங்க எல்லாருமே தமிழை யாரோ எல்லாரும் சொந்தக்காரங்க தான். நான் அன்பாளையத்தில் இருக்கேன், விருதுநகர் மாவட்டத்தில். என் மகளுக்கு காது ஊற்று வைப்பேன், கோயம்புத்தூர்லேருந்து வருவேன். வந்து 2000 ரூபா எழுதிட்டு போயிடுவேன் அவன் பஸ்ஸில். நான் திருப்பி 12,000 செலவு பண்ணி காரை பிடிச்சிட்டு கூகுள் மேப் இந்த கண்டாளி மக பேசி என்கிட்ட அது வரும்போது என் சிலம்பு பார்த்த வேலை இவங்க பேசிக்கிட்டே சிரிச்சிட்டு வந்தாங்க. 300 மீட்டரில் இடது பக்கம் திரும்பவும், நேராக செலவுன்னு கொண்டு போயிட்டான்டா முண்டா. காரைக்குடி போயிட்டான். காரைக்குடி போகும்போதே நான் பார்த்தேன், ஒரு பேக்கரிக்கிட்ட கிராஸ் ஆகும்போது பார்த்துட்டேன். மாநகரியில், ஆமாம் பேக்கரி காரைக்குடி, உங்களை அன்போடு வரவேற்குன்னு கொடுத்தாங்க டேலே. ஆனால் என்னைக்கு என்னை கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் கலப்பு கழிக்க போகிறாங்கன்னு தெரியல. இவனாவது பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி அந்த டிராக்டர் டிரைவர் நம்ம உரிமையாக மாதிரி அவன் கட்டிங்க போட்டுட்டு அன்றைக்கி அப்படித்தான் பிஞ்சக்காட்டில் அடிச்சிட்டேன். நான் கேட்டேன், எதுக்குடா பிஞ்சக்காட்டில்? இல்லை ஒரு உழவு உறிஞ்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எதை நம்ம காரை இனோவாவை இது வராலப்பா.
யார் யார் என்னென்ன வேலை செய்யல அது தூக்கத்தில் கனவுல வரும். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 நாடகம் நடந்துட்டு 3ஆவது நாடகம் மழை பெஞ்சு நின்று போச்சு. வீட்டில் படுத்து கிடக்கும்போது பட்டக்குன்னு கட்டில் எந்திரிச்சு கோமாளி வந்துட்டேன்ட்டேன். என் தம்பி ஒரு அரைஞ்சேன். இப்போ வரவேன்னா அப்புறம் படுறா முண்டேன்ட்டேன். இதில் ஒரு ஆள் டிரைவர் படுத்து கிடந்தவன், அவனுக்கு கனவு வந்திருக்கு. பக்கத்தில் கிளீனர் படுத்து கிடந்திருக்கேன். களி தூக்கத்தில் வந்தவனே அவனுக்கு லேசா உக்காமாக்க கீராடன்னு பிடிச்சி வேறாட்ட போட்டேன். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்ட்டேன். காலையில் சொல்லியிருக்கேன், என்ன 2வது கீர் இடிக்குது முண்டை, இங்கே பூரம் துடிக்குதுடா அப்படின்னு. நல்ல வேலை ஆரன்னு நினச்சி வெதரில் அமைக்கிந்தானே இந்நேரம் பாலியல் வன்கொடுமை போயிட்டு கலை. இதெல்லாம் உரிமையாக நல்லா சிரிப்பியே. ஆனால் உரிமையாக ஒரு மனுஷன்று அவன்கிட்ட நாடகம் கொடுத்தேவார். அவனே முண்டை, கிறுக்கு முண்டை. ஆனால் சும்மா சொல்கிறேன், பாவம் அவன் நல்ல ஒரு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. நான் இன்றைக்கி சென்னை போகிறது எங்கள் அப்பாட்ட பேசுனதுனால இந்த புண்ணிய பூமிக்கு நான் வர வைத்தது என்னுடைய சாமி தான். இங்கே தரும முனீஸ்வரன் காளி முனீஸ்வரன் 2 ஒரே தெய்வம் தான். இந்த சாமி தான் என்னை வர வச்சிருக்கு. இல்லை என்றால் எங்கள் டேரக்டரை பார்க்குறதுக்காக நான் சென்னை போக வேண்டியது. இதே ஃபோனை நான் எடுத்திருந்தேன்னா வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேன். சாமி இருக்குடா அதுக்கு அடுத்த நாடகத்தை நீ போனடி சூத்தரிச்சு போவேன் வர. ஏன்னா இவன் பொண்டாட்டி மாதிரி படுத்துவானாப்பா, ஒரு பெரிய பாரதி ராஜா மாதிரி. அண்ணே டான்ஸை வந்து அப்படி இப்படி நீ வந்து பண்ணு. இதில் சில பேர் என்கிட்ட ஃபோன் அடித்து பயில கேட்குறேன், ஏன்னா டான்ஸை கட்டி பிடிக்கும் போது மூடு வருமானே. ஆமாம், நான் பிட்டு படமில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். டான்ஸ் என்பது என்னை பொறுத்தளவு அக்கா தங்கச்சியால் தான். இது ஒரு கலை. எந்த ஒரு கலையாக இருக்கட்டும். இங்கேயே எத்தனையோ தாய்மார் இருக்கீங்க. எல்லா தொழில் இருக்காக தாய்மார்கள்லாம். நாடக உலகம் மட்டும் கிடையாது, கிராமிய கலை, ஆடலும் பாடலும் எல்லா கலையிலும் இருக்கக்கூடிய ஆண்களை விட பெண்களே உயர்ந்தவர்கள். தன்னுடைய மானம், தன்னுடைய குடும்பம் இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு பார்த்தியா. நம்ம எங்கே வேணாலும் எது பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. எதுவும் பண்ண முடியாமல் தானே இருக்கேன். இத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறாள் என்றால் மன கஷ்டத்திலான எல்லோரும் இருக்கீங்க. தம்பி அந்த இதெல்லாம் சொல்லாத தம்பி. அன்னைக்கு அப்படித்தான் கூட்டத்தில் ஒருத்தன் படக்குன்னு இருந்துச்சு, வருங்கால பிரதமர் வாழ்கன்ட்டேன். போலீஸ் ஊரம் துப்பாக்கியோட என்னை சுத்திருச்சு. ஏன்டா அப்படித்தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரே ஒரு விஷயம், அரசியல் வேண்டாம். நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன். அந்த கட்சி வந்து என்ன கட்சின்னா, சரி டொங்காசு கட்சி ஆரம்பிக்கிறேன். கொடி எப்படி கப்பலிங்கும் கோசும் சேர்ந்த மாதிரியா என் தம்பி. கவலை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. கவலை இல்லாத மனிதர் என்றால் பிறந்த குழந்தையை தவிர எல்லாத்துக்கும் கவலை இருக்கிறது. நான் உன்னை மட்டும் வேண்டுகிறேன், இங்கே வந்திருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற என் அன்பு உறவுக்கெல்லாம் வாழ்க்கையிலே கவலை நீங்கி நல்லதொரு வாழ்க்கையை கிடைக்கணும்னு அந்த 18ஆம் படியான காளி முனியனை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னொரு பிறவி எம்கேஆர் பிறக்க போகிறதில்லை. உங்களை எல்லாம் இந்த கோமாளி வேஷம் போட்டு நான் பார்க்க போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஒன்று சொல்கிறேன், விட்டு கொடுக்குறவையும் கெட்டு போக மாட்டேன். நீ ரொம்ப பாதிச்சிருக்கடா டே. அண்ணன் தளர விடலை, நீ எல்லாத்தையும் கலர விட்டுட்டியாடா. என் தம்பிக்கு எவ்வளோ கஷ்டம். இதில் ஆம்பளையால் உரம் போய் பேட்டி எடுத்தா சொல்ல கேளு, இவ்வளோ குடிக்கிறீங்களே எதுக்கு? மனசுனே வலிக்குதுனே. என்ன 20 வருஷமாக விரும்பினேன், போயிட்டா. நைட்டி கொண்டு எடுத்து கொடுப்பேனே, சட்டி பொம்மை கலரு முழிச்சுக்கிட்டு தான் கேட்பா. கண்டாளி விட்டுட்டு போயிட்டா. அவங்க அப்பையாத்தாட்ட பேசி கட்டவன் தானே. நான் விரும்பினதை அடுத்தையும் போட்டாட்டிடான்ட்டேன். என்னத்த சொல்ல, புரிஞ்ச வெட்டத்தானே செய்வேன். ஆனால் ஆம்பளை 1008 கெட்ட வழக்கம் செய்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இந்த உலகத்திலே சாமியாக நம்மளை காப்பது பெத்த தாய்க்கு அப்புறம் தாரந்தான். பொம்பளை கை தட்ட மாட்டேங்கலத்தா. அதுக்கு தானே அந்த கடுப்பு தானே தண்ணியை போட்டு வந்து கணேசி போயில ஏற்றிக்கிட்டு புழக்க போடுறாங்க. அப்புறம் வெளியே இருக்கும்போது கடுக்குதுன்ற. அஞ்சு வாரம் எங்கள் அண்ணன் சிரிப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் ஐயாலாம் நாங்கள் சரியா செம்பரி ஆடு வச்சுருந்தோம், ஆடு மாடெல்லாம். அந்த ஆடுக ஒழுங்காக மேயலைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவத்தையும் போட்டு எங்கள் ஐயா அடிப்பார். இங்கே வாடி முண்டேன்டுவார். என்ன சட்டார்னு அரைப்பார். எங்கள் அப்பத்தா என்னை கூப்பிடு, எதுக்கு அவங்க ஐயா அடித்தேன்? ஆடு களி தான், அதனால் அடித்தார். நாசமாக போக அம்புட்ட அடிவத்தாலும் 15 பிள்ளையை பத்தா
எங்கள் அப்பத்தா. காரணம் மூடிஸ்த கண்டாரளி முண்டை. யாரு என்னப்பா இன்னைக்கு ஒன்றுக்கு இங்கே என் தம்பிகளுக்கு பூரா ஒரே கவலை, பொண்ணு கிடைக்கல. என்னப்பா பொண்ணு கிடைக்கல என்றும் மனதை தளர விடாதே இளைய சமுதாயமே. உனக்கு அண்ணன் ஒரு ஐடியா சொல்கிறேன். பொண்ணு கிடைக்கலன்னா 2 பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி குனிஞ்சுக்கிட்டு செருப்பு எடுத்து அடிச்சுக்க. சட்டா சட்டான ஆம்பளையா பிறப்பேடா பிறப்பேடா சாங் ஸ்டார்டிங். கப்ளிங் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். கமான் என் தம்பிகளுக்கெல்லாம் கைதட்டலாம். ஒரு வீர தமிழன், ஒரு உத்தம தமிழன், ஒட்டுமொத்த நாட்டுக்கு தமிழன் என்று காமித்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. கைதட்டலாம் என் அன்பு தங்கங்களே, எங்க அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே. கமான் கிளாப், கேமரா ஃபுல் ஃபோக்கஸ். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அக்கினி சிறைகைதியே அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் எங்க இருக்காரு அங்க படுத்திருக்காரு அந்த பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். இந்த வரிய நன்றாக கவனிங்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் தாத்தா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. விசில் வராம கல்வி வளம் தந்தாரையா. இளைஞர்கள் நன்றாக கவனிங்கள். கல்வி வளத்தை உருவாக்க வேண்டும், நல்லதொரு கனவுகளை இளைஞர்கள் காண வேண்டும் என்று சாகுவரை நினைத்து பார்த்து செத்தார் ஏபிஜே அப்துல் கலாம். பின் மீது கணக்கே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். பின் மீது கணையே வீணார், தமிழக மண் மீது முடிசுடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். இப்படி ஒரு மனிதன் தானே, இப்படி ஒரு மனிதன் இனிமேல் இந்த தமிழகத்திலே பிறக்க மாட்டார். ஆனா இளைய சமுதாயம் நினைத்தால் அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒவ்வொரு இளைஞரும் உருவாகலாம். ஒட்டுமொத்த நாடுகள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இனி வரை எதிரியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் இந்தியாவை நம்ம தொட முடியாத காரணத்துக்கு காரணம் ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த அந்த அணுசக்தி ஆயுதங்கள் தான் ஒட்டுமொத்த நாடுகளையும் மிரள வைத்தார். தமிழகத்திலே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த புண்ணிய பூமி இந்த தமிழ்நாட்டிலே நாமெல்லாம் பிறந்தோம் என்பது நமக்கு பெருமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஏன் அவரை நேசிக்கிறீங்கன்னா அவர் நானும் ஒரே சித்தப்பு மைங்க பெரியப்பு மைங்க. அவங்க வயக்காட்டத்தை நாங்கள் உழுதுகிட்டு இருக்கோம்யா. களிச்சேரியிலே அப்துல் கலாம் ஐயாவுடைய பாட்டைங்கள் கொடுத்த வயக்காட்டைத்தான் நாங்கள் உழுது கொண்டு இருக்கிறோம். அதனால தான் அந்த பற்று தம்பி, அந்த தம்பி வீட்டுக்கு போகிறதும் நல்லது. ஒரு நமிதா நயன்தாரா பாட்டு பாடினா எதுக்கு அந்த பொம்பளை மேலே உனக்கு இவ்வளோன்னு நீ கேட்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பாடலை பாடும்போது கேட்டானே நான் வளர்த்த என் தம்பி என்ன கண்ணோட்டத்தில் இருக்கேன்னு தெரியலையே. தம்பி கொஞ்சம் மேடைக்கு வாப்பா, மேடைக்கு வா, சும்மா வா. கேமரா ஃபோக்கஸ். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எத்தனை பேர் இதுவரையிலும் சொன்னதில்லை.
ஃபர்ஸ்ட் டைம் அவர் மேலே நீ தப்பா சொல்லலை. இத்தனை பேர் நாங்கள் இருக்கோம், மேடைக்கு அவர் புகழை பாடுகிறியே, உனக்கு என்ன அவர் மேலே இவ்வளோ ஒரு மரியாதை பாசம் என்று கேட்குற? உண்மைதானே என் அன்பு தம்பி. அப்துல் கலாம் ஐயா உருவாகும் பொழுது, அவர் பிறக்காத பொழுது இந்த இந்தியாவை மற்ற நாடுகள் இலக்காரமாக நினைத்தார்கள். கைகட்டி நிற்கணும், நாங்கள் நினச்சவங்க இந்தியாவை அழிச்சு போகணும்னு சொன்னாங்க எல்லா நாடுகள். ஆனால் அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்ச ஒரே ஆயுதம், ஒரு நாடே ஒரே ஒரு குண்டுதான், ஒரு நாடே வரலாறு காணாத அளவுக்கு புல்லு கூட முளைக்காதான். அவர் மேலே ஏன் உங்க அண்ணன் எம்கேஆர் கோமாளிக்கு இவ்வளவு ஒரு காதல் என்றால், அவர் எந்த ஆசையும் இல்லாத ஒரு மனிதன். இன்னைக்கு 15 வயசு ஆனவனே ஒரு இலவட்ட பைய அவங்க அப்பாட்ட கேட்குறேன், சீக்கிரம் கப்பலிங்க ரெடி பண்ணுப்பா, காலி பையன் இங்கே. ஆனால் ஏவுகணை நாயகன் விஞ்ஞானத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அணுசக்தியிலும் கண்டுபிடிக்கும் போது எத்தனை பேர்கள் மீடியாவில் இருந்து பேட்டி எடுத்தாங்க, ஐயா ஒரு திருமணம் ஒன்று செய்யுங்க, திருமணம் செஞ்சீங்கன்னா உங்க விந்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு வாரிசு இப்பூமியில் இருந்தால் இன்னும் நிறைய சாதிக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த நாட்டு பணிக்கே எனக்கு நேரம் இருக்கிறது, என்னுடைய சொந்த திருமணத்துக்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னார் என் தங்க மகன். போடா அரஞ்சே ஒருவன்டா சொல்லிவிட்டு உண்மை மைத்த புடுங்கினே என்று. நீ பிறந்தையில, நீ பிறந்த எந்த ஊரு? போய் வீட்டில் போய் கேட்டு வரியா? அவன் பிறந்த ஊரே அது இல்லை. அன்னைக்கு ஒரு பையன் அப்படித்தான் கேட்டேன், என்ன படிக்கிறேன், 7 8 9 மிரல்றாங்க. உன் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த அண்ணன் கொஞ்சம் பவுடரு போட்டிருக்கேன், ஓம் கூட நான் பிறந்தவன், அவ்வளவு உண்மையா இருக்கீங்க. அண்ணே அப்துல் கலாம் ஐயா பத்தி என்ன நினைக்கிற சொல்லு. அவரை பத்தி நினைக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்போ வீட்டில் போய் படு. இது தம்பி யாரும் பேசாம நான் பேசிக்கிறேன். நீ பிறந்தையில அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கியா? உண்மையா இருக்கேன். என்னது உண்மையா இருக்கேன்? எங்க இருக்க? அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கேன். மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுக்குற? மாசம் இனிமே தான் ரயில்வேல எக்ஸாம். தம்பி போடா போலாம் போட்டு இவர் பெத்ததா இதை கஞ்சி ஊற்றி பொழந்து ஓச்சு. என்ன பண்றேன்னா இனிமே தான் ரயில்வே வேலைக்கு. ஆமா, எத்தனையோ படித்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆடு மாடு வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறார். உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், படிப்பு என்பது எல்லாத்துக்கும் அவசியம். அது நீ அறிவாளியாக 4 எழுத்து தெரிய வேண்டும், ஆங்கிலம் இந்தி எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் படிப்பு என்பது அவசியம். ஆனால் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும் என்று வீட்டிலே காத்து கிடந்தால் நமது வயதாகிவிடும். அதனால் படித்த அன்பு இளைஞர்களே, உனக்கு எந்த வேலை பிடிக்குதோ அதை செய். உலகத்திலே களவாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. என் தமிழையும் பார்க்குற அத்தனை வேலையும் புனிதமான வேலை என்பதை எம்கேஆர் தெரிவித்து. என் தம்பி இப்போ பேசினானே, அவன் ஒரு உரிமையோடு தான் பேசினேன். அவனை மேடையிலே நிப்பாட்டி அவமானப்படுத்த இந்த புண்ணிய பூமிக்கு நான் வரவில்லை. என் தம்பி பேசுனது காரணமே டாஸ்மார்க். அவன் சரக்கு அடித்திருக்கிறான், அவன் சிறுமூளை வேலை செய்தது. இந்த சரக்குக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு என் வாயிலை செய்து விட்டான். அவனை வணங்குறேன், வாழ்த்துறேன். 21 வருஷமா கட்டி காத்த கோட்டை இந்த தமிழோடைய அன்பு. இந்த ஒத்த கோமாளிக்காக இத்தனை உறவுகள் வந்திருக்குது என்றால் அது எனக்கு பெரிதல்ல. இந்த ஒத்த கோமாளியை வச்சு இந்த நாடக கலையே உலகத்துக்கு கொண்டு போச்சுவார். சங்கரா சாமிக்கு வணங்குறேன், சக நடிகர்களை வணங்குறேன். எம்கேஆர் தனிமரம் தோப்பாகாது, ஒத்த மரம் இந்த ஊருக்கே நிழல் கொடுக்காது, மொத்த மரம் சேர்ந்தாத்தானும் இந்த ஊருக்கெல்லாம் நிழல் கொடுக்க முடியும். எம்கேஆர் என்பவன் ஒரு கோமாளியை தவிர இந்த 4 பேர் தான் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இந்த 4 பேரை எடுத்து வச்சு ஒரு 4 பாட்டு பாடலைன்னா சினிமா நடிகர் எத்தத்தண்டி ஆளை பப்புன்னு போட சொன்னாலும் வெளியே வர முடியாது. முதலிலே இந்த குருவு 4 பேர்த்துக்கு வணங்குறேன் எம்கேஆர். இப்படித்தான் நான் பெருமையாக சொல்கிறேன். காலையில் ஏன்ட்டே 300 ரூபாய்க்கு பாயிறாங்களே, உளுந்தவடையை தின்னுட்டு. அதுலேயும் கூட நான் வளர்த்த ஸ்டூடெண்ட் இருக்கும்போது எனக்கு செலவில்லை. இப்பொழுது ஒருத்தன் இருக்கிறான் பப்புலு, 32 உளுந்தவடையை தின்னுட்டு குசை போடுறேன். அன்பாலத்தில் உள்ள நாய் செத்து போச்சு, சிப்பிப்பார் சட்டான்னு அடிச்சுமா நாய் கிருன்னு வந்து. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை மேடைக்கு நான் எதற்காக பாடுகிறேன் என்றால், என்னுடைய தம்பிகள் எல்லாம் இன்னைக்கு தீய பழக்கத்துக்கு நிறைய கெட்டு போகிறீங்க. என் தம்பிகளே,
உங்கள் மத்தியிலே பப்புன்னு போட்டு தம்பி தம்பின்னு சொல்லக்கூடிய இந்த கோமாளி எம்கேஆர் நல்லவன் இல்லையப்பா. நான் நல்லவன் இல்லை. நானும் பெருங்கொண்ட ஒரு குடியாரன் தானையா. நான் திருந்தினேன். நான் செய்த தவறை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தான் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். என் தம்பிகளுக்கெல்லாம் நான் திருந்தினால தான் இன்றைக்கி இத்தனை சொந்த பந்தங்களும் ஏதோ இந்த கோமாளி கூத்தாடி ஒரு 10 பேருக்கு சோறு போடுறதே எனக்கு புண்ணியம்யா. என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் நல்லா இருக்கணும். நான் இதுக்கு மேலே யாருமே உரிமையோடு பேச மாட்டாங்க. நான் பேசுவேன் எப்பயுமே. இது வரைக்கும் ரசிகர்னு நான் சொன்னதில்லை. என்ன ரசிகர் நீங்கள்? அண்ணன் தெரியாமல் சொல்லிட்டப்பா. செருப்பிட்டு அடிக்கிறியாப்பா அண்ணனை? இல்லைண்ணா அண்ணனை மண்ணனை ஊற்றி எரிச்சு விட்டு நீர்மலைக்கு வர்றியா? அண்ணன் போட்டிருக்க வேஷம் கோமாளிப்பா. உங்களை சிரிக்க வைக்கிற வேஷம் கோமாளி. சுத்த தமிழில் சொன்னால் நான் ஒரு நகைச்சுவை நடிகன் என்று சொல்லலாம். நான் கோமாளி இருந்ததுனால தான் தம்பி உன்னையை சிரிக்க வைக்கிறேன். அண்ணன் போட்டிருக்க வேஷம்தான் கோமாளி. ஓ அண்ணனடா, நான் பவுடர் அழிச்சிட்டா நீ என்ன கட்டாலும் செய்வேனடா. இந்த தொழில் கோமாளி தொழில். என் தம்பி பார்த்தியா, ஏனே நீ உன்னைய கோமாளின்னு சொல்கிறேன். நாளையிலேருந்து நான் மிலிட்ரின்னு சொல்லிடுறேன்ப்பா. உண்மையிலே மிலிட்ரி இராணுவ வீரர்கள்லாம் சமீபத்திலே தேனி மாவட்டத்திலே ஒரு தமிழன் சாதித்தார். தன் வாயிலே குண்டு வாய்ந்தாலும் எத்தனையோ பேத்தை காப்பாற்றி விட்டு இன்னைக்கு ஒரு வீரனாக இருக்கிறானே இந்த இராணுவ வீரன் எங்கள் அண்ணன், என் தம்பி. அண்ணே அண்ணே ஒரே ஒரு விஷயம். என்னத்தை ஆரம்பிக்க இவானே அண்ணே வா. என்ன நாடம் தெரியாமல் தானே வந்தீங்க. வா ப்ரோ. ஐயா அவரை சட்டியை பிடிச்சி தூக்குங்கய்யா. என்ன நாடகம் தெரியாமல் சொல்லிவிட்டு போயிடாத. ஒரு ஊரில் அப்படித்தான் இப்போ நடந்தது. கேமரா ஃபோக்கஸ்லாம் இருக்குது. சூரக்குடின்னு திருப்பத்தூர் பக்கத்துலடா. சிங்கமுடா அடையான் தான். இவன் எந்த வேலைக்கும் போலடா. இதாண்ட வேலையாக இருக்கேன். பக்கல் டேய் டேய் கேமரா சூமிங். அலே பாண்டி கண்டாளி மணி அவன் மூத்தத்து பாங்கி குடி. அல்ல எனி டைம் நீ தானே மேப் போட்டவன். சம்பட்டி விடுறதுக்கு போட்டிருக்கானடா. காரைக்குடி கொண்டு போயிட்டா. பிரேக் தண்ணி கூதி மேனே எப்படி பின்றேன். காமெடி பொதுக்கரத்து பின்றேன் அலசுறேன். இங்கே உள்ள இருக்கவங்க காமெடியாக அரைச்சி எரிக்கிறாங்க. அங்கே வர அவன் வணக்கம்டா பங்காளி. கைமுட்டியிலிருந்து இல்லை கமுட்டியில் இருந்துடா. உண்மையிலே வணக்கம்டா பங்காளி. என் தம்பி எல்லாம் ஆக சிறந்த ஒரு படைப்பாளி. அவன் திறமையான ஒரு நடிகன். உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குடா. எதிர்காலம் ரொம்ப கும்பிடாத அரைஞ்சு விடுறேன். உட்காரா. பெரிய நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன். எனக்கு இந்த நெஞ்சை பிடிக்கிறவங்க ஊழ கும்பிடு ஓடுறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. உங்கள்கிட்டே அப்படி தான் நடந்துக்கிறவேன். சில பேர் நல்லா கவனிச்சு பாரு. ஒரு டாஸ்மாக் கடைக்கு தண்ணியை அடிக்க போகும்போது பட்டக்குன்னு போய் கட்டி பிடிப்பேன். மாமா என் உசுறு மாமா. நீ தான் உசுரியா கலை? அன்னைக்கெல்லாம் அவன் வந்தேன். அவங்க அத்தா ஓஜில் முடிச்சுட்டு போயிட்டேன். நீ உசுரியா கலை? எங்கள் அக்கா உனக்கு தாயான்டுவேன். இது ஊழ கும்பிடு. எப்பயும் போல் வணக்கம் அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே அப்படின்னு போயிட்டே இருக்கணும். இது நக்கல் இது தானே. இல்லை நக்கல் பண்ணுறானே. படித்த ஒரு தம்பி மேடைக்கு வரல. யாராவது இங்கே வந்தேன் என்றால் உலகம் பூரா ஒன்று புகழ் பேசப்படும். அவன் பேர் என்ன சூப்பர். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை. சம்பட்டி விடுதி மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலை. சென்ற இடமெல்லாம் வீரர்களை ஊக்கம் அருந்து லாஸ்ட் பார் 2 மினிட் சம்பட்டி விடுதி இந்த தருமபுரீஸ்வரோட காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் மாடு இன்னும் வரலை. காரணம் மாட்டுக்கு சாணி அடப்பு. வாடா கண்ணு படம் போகுது ஐயா சம்பட்டி விடுதியாரே. சுத்தி போட வேணும் ஐயா சம்பட்டி விடுதியாரே. ஆமா கண்ணு படம் போகுது ஐயா சம்பட்டி விடுதியாரே. சுத்தி போட வேணும் ஐயா சம்பட்டி விடுதியாரே. உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சம்பட்டி விடுதியாரே. ஆமா இப்பத்தான் அவனுக்கு நீர் கசிவே வரும். கலை அப்போ சொல்லி விட்டாங்க ஏறி விட்டாள். அவங்க எல்லாரும் சத்தம் போட்டு மேடையில் ஏறதுனால ஆகி வருதா. வாடா இங்கே வாடா. உன் பேர் என்ன? அவனுக்கு இலை போடுறது இரு இரு. உன் பேர் என்ன? சிங்கம்.
கணேஷ் போயிலையா கணேஷ்ன்றேன் என்ன சொல்கிறேன் தமிழனா பிறந்தாலே அவன் வீரன் அவன் அறிவாளி சம்பட்டி விடல பிறந்தவன் மிகப்பெரிய அறிவாளி வீரன் பயப்படக்கூடாது அது ஏலே இவன் இந்த ஊரால் பானிபூரி ஓடுறவனாடா எதுவும் சைனாக்காரன் அது சவராஷ்டிரக்காரனை ஏற்றி விட்டியலா உன் ஊரு இவன் இந்த ஊர் இல்லையா சரி விடு இந்த ஊரால் இல்லாட்டாலும் கண்டிப்பாக இவங்க முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் இங்கே பிறந்திருப்பாங்க யார் பிறந்திருக்கா சொந்தக்கார யார் இருக்கா மாமா இருக்காராடா நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மானா தாய் மாமன் தான்டா மாமைங்க தான்டா என்ன படிக்கிறீங்க 10th அப்போ லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல இதே ஒரு வயசு பிள்ளையா இருக்கட்டும் இந்நேரம் மடுவை கடிச்சிருப்பேன் ஆசை என்பது பருவம் வந்து விட்டால் எல்லாத்துக்கும் வர வேண்டும் ஆனால் பருவம் வந்து விட்டால் அந்த ஆசையே வாழ்க்கை கிடையாது நீ படித்து விட்டு சாதிப்பா என் அன்பு தமிழா அன்னை வாழ்த்துறேன் ஒன்னே ஒன்று அன்னை கேட்குறதுக்கு பாரு சொல்லு இந்தியா எப்போ சுதந்திரம் வாங்கினாங்க ஆஹா அவன் பதட்டத்தில் இருக்கான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947 அது சுதந்திரம் வாங்கும்போது அவன் பிறக்கலையில அதனால பிள்ளைக்கு தெரியல உங்க அம்மா பிறந்த நாள் என்னைக்கு 30,000மா தமிழ்நாட்டில் எல்லா மரம் இருக்குல்ல காத்தடிச்சோம்னா உடனே ஒடிகிற மரம் என்ன மரம் தம்பி போ தம்பி நீ போ அவன் அறிவாளிவன் இவன் தான் மிக சிறந்த அறிவாளி அத்தனை பேர் சொல்லும்போது தனக்குத்தானே அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிக்கிறான் என்றால் இவன் மிகப்பெரிய ஒரு சாதனை அடைவான் ஒருத்தர் சொல்லும் போது படக்குன்னு சொல்லாம தன் அறிவை மட்டும் நம்புறான் பாரு வாழ்த்துக்கிறான் தம்பி போயிரு பேக்ஸாட்டு கொண்டுருவேன் கட்டி புடினா புடி வர்றான் 10 படிச்சிருக்கீல்ல கேள்வி கேட்கல இதில் உள்ளதை மட்டும் கரெக்டாக பேசு இல்லை இவன் என்ன பள்ளிக்கூடம் போல ஹலோ அப்பா அம்மா காலத்தில் அவனுக்கு ஒரு லேடிஸை பார்த்து கட்டி வச்சுருங்கம்மா இவன் படித்து பொழந்தார் ஏய் மாமே என்னடா கக்கா கரைஞ்சி இருக்கிற 10 படிச்சிருக்கல இது என்னண்ணே படினே படிடா பயப்படாதா சிங்க குட்டி உன் மாமே நாளைக்கு தலையாட்ட முடியாது இவன் பார்க்குற வேலை முண்டைக்கு இப்பயே நரம்பு தலைச்சிடா ஒக்கால சீமா கருவா அடிப்பு பயலுகடா பர்றா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனால் லவ் பண்ணுவியா பண்ண மாட்டேன் கல்யாணமே பண்ண வேணா மண்டி ஓடு ஏய் உன் மாமே மருமைன்னு சொல்லி போய் பொழந்து அப்பையிலேருந்து அந்த பயலை எல்லாரும் சொன்னாங்க மேடையில் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுவீங்க அந்த தம்பி ஏற்றுங்க பிச்சிட்டேன் எனக்கு மறந்து போச்சடா தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை ஜே அரவிந்த் 51 பாக்கிக்கோட்டை என்னப்பு பாக்கிக்கோட்டை சே பாச்சிக்கோட்டையா எக்கு போட்டிருக்காங்க பாச்சிக்கோட்டை சே கல்லூரி நண்பர்கள் சார்பாக இந்த அட்டை ஏதோ ஒரு பாடி பாக்கெட்டில் உள்ளது தானே எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா ரூபாய் 501 நன்கொடை கொடுத்து நல்ல உதவிக்கு நன்றி தமிழக வெற்றி கழகம் சம்பட்டி விடுதி கே சங்கர் ஜி அப்படி கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அந்த எழுத்து புரியலை சுத்தம் நம்மளாவது சடக்குன்னு சொன்னால் 1 வாரம் ஆகுது
வாத்தியாரே தெரியுதா தம்பி நீ யாரா மைக்கில் சொல்லுங்க ஸ்ரீதர் தானப்பா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் படிச்சிருக்கீங்க நான் முட்டாளாக கூட இருக்கேன் அதுக்காக இப்படி சுழிச்சு எழுதுனா எனக்கு தெரியணும்ல எழுத தெரியல கிடையாது எழுத்து தெரியல ஆக மொத்தத்தில் என்னைய பொறுத்தல ஒன்றே ஒன்று சொல்கிறேன் படித்தவர்கள் அறிவாளி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு அறிவாளி புத்திசாலி எங்கள் அம்மாலாம் முத்துவலி ஆத்தாலாம் கணக்கு போடணும் தப்ப முடியாது 8 கட்டா இதில் 4 அதில் 3 அப்படின்ட்டுப்பா ஆனால் சரியாக போடுவார்கள் ஆனால் நம்மளையெல்லாம் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பது பெரியவர்களே என்று சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்து இதோ நாடகத்தை துவங்குகிறேன். பம்பா நதிக்கர மோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் அந்த பம்பா நதிக்கர ஓரம் அந்த பந்தலத்து வந்த நேரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடைய தலையும் வந்த அஞ்சாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி இருமுடைய தலையும் வந்த அஞ்சாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி பம்பு 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 பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா மாலையெல்லாம் போட்டுக்கிட்டோம் வாரம் சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறோம் அட மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரி மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டோம் வாரம் அந்த மணிகண்டனை பார்க்கத்தான போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் உரிமையா கொல்லிமலை ராலிமலை பிறகுமலை அஞ்சு மலை கொல்லிமலை ராலிமலை விலகுமலை அஞ்சுமலை கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ பிறகுமலை விறகுமலை ஏ அஞ்சு மலை அஞ்சுமலை அஞ்சு மலம் பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க நீங்க அஞ்சு மலம் பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா வருடங்கள் தோறும் பக்தியோடு எந்த சாமிக்கு வேணாலும் மாலை போடுங்கள் எந்த சாமிக்கு வேணாலும் நன்கொடை கொடுங்கள் அன்னதானம் போடுங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு எத்தனை சாமிக்கு வேண்டுதல் போடலாம் எத்தனை சாமிகளை நீங்கள் வணங்கலாம் ஆனால் உங்கள் பாட்டையும் பூட்டையும் காலத்திலே கண்டெடுத்த குலசாமியை மட்டும் மறந்துடக்கூடாது அப்படி குலசாமியை மறந்துவிட்டு மற்ற சாமியை வணங்கினேன் என்றால் குலசாமி இங்கே போர் போட்டுக்கொண்டே இருக்கும் ஏன் நான் பரம்பரை கோடாங்கி என்பதனால் நான் சொல்லுகிறேன் என் அன்பு உறவுகளே தம்பி கத்தக்கூடாது அடுத்து உங்களை ஏற்றிடுவேன் முதல்லாம் என் சின்ன பயல்கள்லாம் நிறையா தொந்தரவு இருந்துச்சு எனக்கு அவங்களே தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்குத்தான் மேடையில் ஏற்றி அறிவு சார்ந்த கேள்விகளை கேட்டதுனால தான் இன்றைக்கி பொத்திக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போ பூரா பயல பூரா இங்கே உட்காந்துக்கிட்டு கப்புளிங்கி ஓசு இடியப்பம் உன் முகர மூஞ்சின்டுவேன் இப்போ என்ன அவங்களுக்குள்ளே போயிட்டு வேணாம்டா முன்னாடி உட்கார வேணாம் கடைசியாக அங்கே நின்றுக்கிறோம் அந்த கண்டாளி மையம் கூப்பிட்டு நம்மளை கேவலப்படுத்தி விடுவேன்ட்டு நான் மேடைகளை கூப்பிட்டு கேவலப்படுத்துவதோ அசிங்கப்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல இன்று ஒரு நாள் அவன் இத்தனை பேருக்கு மத்தியிலே ஒரு கேள்வி கேட்டதனால் நம்ம சொல்ல முடியவில்லை ஆனால் அடுத்து என்ன கேள்வி கேட்டால் நம்ம சொல்ல வேண்டும் என்பது படிப்பிலே கவனம் செலுத்துவான் இது ஒரு ஊக்கம் மருந்தே தவிர இது அசிங்கப்படுத்துவதல்ல ஒரு மனிதனுக்கு அசிங்கம் அவமானம் வந்தால்தான் திருப்பி அதை செயல்படுத்தாமல் நல்வாழ்விலே போவான் இதுதான் தமிழோட விலை உங்கள் எல்லாத்துக்கும் இங்கே பலகா மேடையை பிடித்து கொண்டு நிற்கின்ற மாங்கொட்டை உரிமையாக ஒரு உதாரணம் அங்கெங்கே பார்க்குற உடனே தாண்டா இவன் செய்யாத தவறே கிடையாது அத்தனை சேட்டைகளும் செய்தான் ஆனால் இவன் 10 பேருக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறான் வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பி மாங்கோட்டை உரிமையா நான் சொன்னதுனால தான்டா ஓரளவுக்கு தெரிந்திருக்கேன் ஆனால் உண்மையிலே உள்ளே வந்து அழுதுட்டேன் அண்ணே நீ சொன்னதுனால நான் தெரிந்துட்டேனே
சம்பட்டி விடுதி இவ்வளவு பெரிய கிராமம் என்னை ஒருவனை நம்பி இந்த நாடகத்தை ஒப்படைத்தார்கள், அதற்கு நன்றி என்று சொன்னான். நான் சொன்னேன், தண்ணி அடிக்கிறது இல்லையே, இப்போ நான் தண்ணியெல்லாம் அடிக்கிறது கிடையாது, பீர் மட்டும் சாப்பிட்றேன்டான். ஆனால் இன்னும் திருந்தவில்லை இந்த பேப்பைய மகன். அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, யானையை விட்டு பேக் சாப்பிட்டு அடிக்க சொல், சரியாகி விடும். பாடத்தை கவனிங்க எல்லாரும். வாங்க சீல்டை கொண்டு வாங்க, கையில் வச்சுட்டே நிற்கிறீங்க. தம்பி ஒன்றுமே செய்ய மாட்டேன். இந்த பள்ளிக்கூடத்தில் அப்படித்தான் தடுப்பூசி போட வரும்போது ஒவ்வொருத்தையும் டவுசரை கட்டும்போது அச்சா அச்சா ஐயோ ஐயோன்ட்டுவேன். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், மேடைக்கு வரலாம். ஐயா மாடு இப்போ போக்கு மாடு ஆகி போச்சு, சுத்து மாடு கிடையாது, வாங்க. இப்போ எந்த ஊர்லேயும் எனக்கு பொன்னாட மாலையெல்லாம் போடுறதில்ல. இது போடும்போது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன், அது வேணாம்டானே அவங்க காலத்துலேயும் மாட்டிக்கிட்டு போயிடுறது. கேமரா வேல்ராஜ், யாரு கொடுத்தது அண்ணே? நீங்க யாரு? இல்ல நீங்க எந்த ஊர்னு கேட்டேன். சம்பட்டி விடுது. ஓட்டா யாரு கொடுத்தாலும் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த உன்னை எம்கேஆர் தலை வணங்குறேன். என் தம்பி அக்கால எங்க அப்பையும் பாரு எப்பாய். எப்பா வேணாம், அந்த பொம்பளை பிள்ளைக்கு 30 சொல்லலை. எம்கேஆர் அவர்களுக்கு காந்திஜி பயலுகடா கொடூரமாக இந்த புகைப்படத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய காசும் பிறருக்கு உதவி செய்து விடுவேன், இல்லை என்றால் உணவளித்து விடலாம். ஆனால் இந்த புகைப்படம் மட்டும் இருக்குல்ல, இந்த மாதிரி 50 பைசா கிடையாது தம்பி. இந்த உலகம் உள்ளவரை நான் இல்லாவிட்டாலும் என் மகள் காசிமிகா தான் அன்பாலயத்தினுடைய நிறுவனர். என் மகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உலகம் உள்ளவரை அன்பாலயத்திலே இந்த புகைப்படம் அந்த செவத்திலே தொங்கிக் கொண்டே இருக்கும். அப்பொழுது இந்த சம்பட்டி விருதனுடைய மக்களுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த ஒரே ஒரு புகைப்படம். இதுதான் நான் வாங்கின சொத்து பரிசு. தம்பி இங்கே மாட்டி வச்சிடாத போதையில். அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் போய் மாற்றான்ட்டே கலையரத்தில் ஆணி அடித்து மாட்டிட்டு வந்துட்டேன். அமௌண்ட் எங்கள் அப்பா வந்து தர்றாங்க, வாங்கப்பா. இவ்வளோ பேர் வைக்கப்பட்டோம்ல, அப்பா வாப்பான்னு சொன்னோடனே வர்றேன் பாரு, அதுதாயா பழைய காலத்து வீரம். எப்பா அப்போ பிரசண்டாக இருந்தியாப்பா, அப்போ சம்பாரிச்ச காசு இந்த 100 ரூபா தான் என்னப்பா. அப்போ ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, சீமக்கரில் அடிச்சுக்கலாம். கச்சரா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இந்த ஊரா தெற்கு தெரு, உங்கள் பேருப்பா கண்ணுச்சாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக 100 ரூபாயா. அந்த காலத்தில் சம்பாதிக்க முடியலை என்று அவர் வேதனையை கக்குகிறார். மறுபடியும் பிரசிடண்டாரு அடுத்த வட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்து பிஞ்சக்காட்டப்புறம் வாங்கி விடலாம் என்று சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள் என் சித்தப்பு, வாய்ப்பே இல்லை, இந்த ஜெய்வனை வச்சுட்டேன். பெரியவர்கள் இந்த காசு கூட அது ஒரு சாமி காசாக நினச்சி பைக்கில் போடுறேன். அவர்களுக்கு நம்ம செய்யணும், ஆனால் அவர் பல இடத்துல செஞ்சுருப்பார் என்பதை பல இடத்துல தம்பி எதுவுமே சொல்ல விட மாட்டீங்களே, பல இடத்துல நல்லது செய்திருப்பார். அதனால தான் பல்லுகள் கொட்டி இருக்கின்றார். வாயை துறக்கடான்ட்டேன். என்ன கரத்திலும் பொன்னலான குடிய மதிப்புக்கு மரியாதை கூறிய பெய்த மழையை அன்பு உள்ளங்கள் எல்லாம் ஒருமலைப்படுத்தி சாமியை வேண்டுதனால் உங்கள் மனம் வலிக்கக்கூடாது என்று இங்கே உள்ள இந்த முனீஸ்வரன் மலையை நிறுத்திவிட்டார். சம்பட்டி விடுதி என் அன்பு உறவுகள் சார்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் வைக்கிறது கிராமத்தார் தானே. சம்பட்டி விடுதி இந்த கிராம பொதுமக்கள் சார்பாகவோ சுற்று வட்டாரத்திலிருந்து வருகதந்த அன்பு அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். இந்த நாடகத்தை இப்பகுதியில் யாரும் பார்த்ததில்லை. பெண்களுக்கு லேசாக யோசனை வரலாம். கதம்பம்ன்றாங்களே உள்ள 10 பேர் வச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க போல, 100 ரூபாய்க்கு தலைக்கு விற்றுட்டு காசு வாங்கிட்டு போவாங்க போல அப்படின்னு நினைப்பேன். கதம்பம் என்றால் மல்லிகைப்பூ என்றால் ஒரு மலரை குறிக்கும். கதம்பம் என்றால் அந்த கதம்பத்தில் எல்லா மலர்களையும் சேர்த்து தொடுத்து
அதை வடிவமைப்பதான கதம்பம் இந்தா அவனுக்கு தரத்தையும் பிடிச்சாட்டி நல்லா போட்டுக்கிட்டு இருந்தேன். தம்பி உனக்கு பட்டன் எதுன்னே தெரியல, அப்போலேருந்து பார்க்குறேன் அதில் ஒரு அமுக்கு இதில் ஒரு அமுக்கு அமுக்குறேன். மேலே ஏறி கூட உட்காருப்பா ப்ளீஸ் ப்ரோ. சார்பு சேவப்பட்டு நமக்கு கூடாது அமுத்துறது முண்டை. இந்த நாடகத்திலே அழகர் கோயில் 18ஆம் படி பெரிய கருப்பு தீப்பந்தம் ஏந்தி இங்கே சேவலை கடித்து காட்சி கொடுப்பாங்க. கொல்லிமலை சின்ன கருப்பும் இங்கே வருவாங்க. தம்பி இப்போ கிடையாது, இப்போ பஸ் இல்லை, பேசாமல் உடனே எந்திரிச்சு பார்க்குறேன். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கெட்ட வழக்கம். ஒரு இடத்துல ஒரு 4 பேர் கூட்டமாக இருந்தாங்கன்னா வர்ற வண்டி வர நிப்பாட்டி போய் பார்ப்பாங்க. பார்த்தா ஆமை செத்து கிடக்கும். இந்த நாடகத்தை பற்றி சொல்லிவிடுகிறேன். 4 பப்புன் 3 என்னோட ஸ்டூடெண்ட் தான் உள்ள கடுமையாக வார்மப்பில் இருப்பாங்க. நான் சொல்லி கொடுத்ததை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, யார்ட்டையாவது வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாத்தியார் அங்கே இருக்கார். ஆனால் அவங்க வயசுக்கு உங்களை சிரிக்க வச்சுருவாங்க. எப்படியா சிரிக்க வைப்பேன். அது அந்த பப்புல பார்த்தா சிரிப்பு வந்துடும். ஏன்னா மடு அப்படி இல்லை, மடு நல்லா இருக்கும். விட்டுப்பட என்ன விட்டுப்பட கொண்டுருவேன். அன்றைக்கி ஒரு ஊரில் வந்து ஒரு ஊர் பெரியாலே லேசாக பிடிச்சி பார்த்தார். நான் தான் சொன்னேன் 60 ரூபா கொடுத்துட்டு பிடிங்கிட்டேன். அப்புறம் அறுவாடத்தில் வந்துட்டார். வெட்டிட்டு வீட்டுக்கு போய் சூம்பிக்கிறேன். இந்த மாதிரிலாம் நடக்கும் லேசு கிடையாது. இந்த சின்ன கருப்பு பெரியவர் காசு அப்புறம் கொடுங்க, காசு வேணாம், ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டே இருந்தால் நாடகம் கட்டு போயிடும். அப்புறம் வாங்கிக்கிறேன். ஐயா போயிடுவானே என்கிட்ட வாங்கி. இல்லை அப்பா ஐயா பக்கத்து ஊர்லேயே நாடகம் ஆடினா 1000 ரூபா செலவு தான் என் வண்டிக்கு. கிட்டத்தட்ட 187 கிலோமீட்டர் வந்திருக்கேன் உங்கள் அன்பை பார்ப்பதற்காக. ஆனால் நான் வந்தது பெருசு கிடையாது. நீங்கள் எல்லாரும் தூக்கத்தை முழித்து வேலைக்கு போனவங்க. இந்த நாடக கலையை இவ்வளோ கூட்டம் போய் பார்த்தா அந்த நடிகனுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்களா. உங்களை அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு உங்களுக்கு தான் நன்றி. நான் வந்தது பெருசு கிடையாது. மாந்தோப்பு தென்னந்தராயம்பட்டி மாந்தோப்பு பயலுங்க. மாந்தோப்பு பயலுன்னு ஏன் சொல்கிறேன், அங்கே உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. வேறு மாந்தோப்பில் போய் கொட்டையை சோதனை ஒன்று ஆகுனாங்க. எந்த அதே என்ன இது வந்துருச்சுப்பா. அன்றைக்கி ஒரு கல்யாண பேனரில் பார்த்துட்டேன். கப்ளிங் ஓசு ஒன்று சேர நேரம் அடிச்சிட்டேன். கட்டவுட்டில் அடித்தாங்க. இப்போ முதல்லாம் கட்டவுட்டை பார்த்தா சாமி படம் போட்டு பெரிய ஊரான் இடுப்பில் துண்டை கட்டி சட்டை இல்லாமல் இப்படி கும்பிட்ட மணிக்கே கும்பாசத்துக்கு விழாவுக்கு வருக தரும் அத்தனை 10 கோடிகளும் வருக வருகன்னு வரவேற்கிறோம் நன்றாங்க. இப்போ இளைஞர் ஊரா சேர்ந்து கட்டவுட்டை அடிச்சிருக்காங்க. ஒத்து பார்க்காதீங்க கூசுது. எது வாசனா பார்த்துட்டு இல்லைடா பொத்திட்டு போங்கடா. எங்கள் ஊர் திருவிழாவுக்கு என்ன மசருக்கு வந்தேன்னு அடிச்சிருக்கேன். அப்போ அந்த ஊருக்கு எவன் போவேன், டவுன் பூஜையே போகாது. என் அன்பு தம்பிகள் எல்லாம் கட்டவுட்டை அடிங்க. நல்லதொரு வாசகத்தை போட்டு இந்த ஊருக்கு மற்றவர்கள் வந்தால் மனம் மகிழ்ச்சியோடு செல்லும் அளவுக்கு வாசகம் போட்டு கட்டவுட்டை அடிங்க. நம்ம நினைக்கிறான். அதுலேயும் சில பேர் போட்டிருப்பாங்க. பார்த்தா பள்ளிக்கூடத்து பயில இம்புடுக்கான இருக்கேன், அவன் கட்டவுட்டில் போட்டிருக்கேன். எத்தனை பேர் வந்தாலும் வெட்டு பிடிச்சி ஆவையிடான்னு போட்டிருக்கேன். பார்த்தா வீட்டில் பொண்டாடிட்டு அடி வாங்கி சாகிறாங்க. ஏன் தம்பி அங்கிட்டு போனேன். இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தில் இப்போ நான் உள்ளே போன உடனே 2 டான்ஸ் வருவாங்க. 2 டான்ஸும் அடுத்த பொண்டாட்டி தான். கெஞ்சி கேதறி வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். லைட்டாக ஒரு கீரல் விழுந்துச்சுன்னா புருஷன் கீரல் கூலி கேட்பேன். எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் வயிற்று பொழப்புக்காக என்னையும் நீங்கள் என்ன வேணால் பேசலாம், உரிமை இருக்கிறது. நீங்கள் என்ன வேணால் பேசலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் பிள்ளைகளை எதுவும் பேசுகிறாரு. 2 பிள்ளை வந்தவொடனே 2வது பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கும்போது நான் ஓடியாந்து அப்படியே சிமெண்ட் மூடியை தடவிடுவேன். சீனை சொல்லணும்ல ப்ரோ. சிமெண்ட் மூட தரவொடனே என் ஸ்டூடெண்ட் வந்து என்னை பேக்கில் அடிச்சு காலிடுவேன். அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. அது முடிஞ்சவொடனே இந்த காதல் பாட்டு பாடும் போதே இங்கே கருப்புசாமி தீப்பந்தத்தை பொருத்திடுவாப்புல. பப்புள் கிடையாது, தொப்புள். ஏன்னா ஒரே விஷயம் கேளு. இந்த எல்லாரும் சொல்லி பரமசிவன் சம்பட்டியார் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 120 ஏழை அவர் கூப்பிட்றாங்க. அண்ணே பிளாக்கில் சரக்கு ஓட்டலைண்ணே, ஓட்டினேன். இப்போ போலீஸ்காரர் சொன்னதுல வந்து ஓட்டுறது இல்லைண்ணே. ஓட்டுறதுக்கு எங்கள் அண்ணன் காசு கொடுத்தா யாரா கொடுத்தது? அது என்ன கணக்கு 120? சரி விடு, பழைய பாட்டில் கணக்கு. குடிப்பதனால் என்ன நன்மை என்ன தீமை எல்லாரும் செல்ல கூட எடுத்துக்கலாம். குடிக்கிற ஆளுக்கு நல்லதா அதை யோசிக்கிற ஆளுக்கு நல்லதுன்னு ஒரே ஒரு வரியில் சொல்கிறேன், நீங்கள் கை தட்டுவீங்க. தினசரி ஒரு மனிதன்
ஒரு ஆள் 10 கோட்டை அடித்து வீட்டுக்கு பின்னாடி பாட்டில்களை குவித்து வைத்திருந்தான். அதை யோசித்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பாட்டிலை பூரா சேர்த்து வைத்து ஒரு ஆஸ்பத்திரி கட்டினான். தினசரி 10 பாட்டில் குடிச்சிட்டு போட்டவன் அதே ஆஸ்பத்திரியிலே பேஷண்டாக சேர்ந்து விட்டான். இதான் தமிழக நிலைமை. முடிஞ்சு சொல். இப்போத்தையும் யோசித்தேன், அடித்து விட்டேன், கைதட்டு வந்துருச்சு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஒரே ஒரு விஷயம், இந்த உசிலம்பட்டி தேனி பக்கம்லாம் இந்த நாடகத்தை பற்றி தெரியாது. நடந்த ஒரு உண்மை. கருப்புசாமி நான் தான் சொன்னேன், ஒரு 10 இளைஞர்கள் வரும்போது பார்த்தா பூரா பட்டி அடித்து காய் வெட்டி கட்டி உனக்கு என்னென்ன வேணும், உனக்கு உசுரை கொடுப்போம் மசுரை கொடுப்போம்ட்டாங்க. சரிப்பாண்டே, நான் ஒன்று சொன்னேன், தம்பி கருப்புசாமி ஆடும்போது ஒரு 10 பேர் சேர்ந்து ஆடும்போது தூக்கிட்டு வந்துருங்கன்னே. இவர் சேவலை கருப்புசாமி கடிக்க அவங்க தூக்கிட்டு மேடைக்கு வரல, வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடித்த போதைக்கு சைடிஸுக்கு அந்த சேவலை வதக்கி திம்ப முடியும். அப்புறம் அந்த கருப்புசாமி வீட்டுக்கு போய் இவங்களோட சேர்ந்து அதை நறுக்கி வெங்காயம் நறுக்கி கொடுத்து பட்டை வத்தை போட்டு எனக்கு ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பிறந்த வந்தேன் அவன் தலையில் விழுந்துருச்சு கோழிப்பி. நடிப்பச வேந்த நடிப்பச மன்னன் உங்கள் விமான சித்திரம் பொன்னமரத்தை சேர்ந்த ராகுல் காந்த் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டார். அண்ணன் பெரிய கருப்பு கூட்டமணி தம்பி எந்த வேலை கடந்தாலும் போட்டுட்டு ஓடியாந்து நமக்காக அருள் தர காத்து கொண்டிருக்கிற மன்னார்குடியை சேர்ந்த சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டார். நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நடன ஒய்யாரி என அன்பு சகோதரி கலைமணி அவர்கள் ஒரு நாட்டிய தாரகை. அதனைத் தொடர்ந்து சிரிப்பழகி புன்னகை அரசி மெலோடி சாங்கு புகழ் முத்துலட்சுமி அவர்கள் மற்றொரு நடன மங்கை. ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது. எத்தனை பேர்களே அறிவு சார்ந்த விஷயங்களை என் தம்பிகளை நான் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்திருக்கிறேன். ஆனால் இந்த தம்பி எனக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி படித்தது வாத்தியார் வேலைக்கு, கிடைத்தது அரசு பள்ளிகளே வேலை. ஆனால் இவன் யோசித்தான், கஷ்டங்களை உணர்ந்தான். இவங்க அப்பா பெரிய ஒரு நாடக ஜாம்பவான். நாடகத்திலே தினசரி கூத்தாடி இவனை ஒரு வாத்தியாருக்கு படிக்க வைத்தார் இவருடைய தந்தை. ஆனால் இவன் நினைத்தான், எந்த கலையிலிருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு மன உளைச்சலோடு என்னை வாத்தியாருக்கு படிக்க வச்சுகளோ அதே கலையிலே நானும் சாதிக்க வேண்டும் என்று தந்தை பட்ட கஷ்டத்தை உணர்ந்து நாடக கலைகளை சாதித்து கொண்டிருக்கிறானே. இவன் அத்தனை தம்பிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. என் அன்பு தம்பி கைகாட்டி கலைமணி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். அந்த பாட்டு நீ பாடினேன்னா எங்க பாப்போம், பாடி புரியாக்க நீ பாடு. என் தம்பி எங்க அன்னைக்கு ஆட்டத்தை மட்டும் பாரு. மஞ்சனத்தையும் அந்த பேப்பழுத்தியா தீ கொளுத்தியா தீ மூட்டி நெஞ்சங்கூட்ட பத்த வச்சே காட்டு பேச்சு நீ தாலாட்டி பச்சை புள்ள எங்க வச்சேன் பாட்டு பேச்சு நீ ராசாத்தி உனப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி உன் சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி போரே நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் உன் நிறந்தாண்டி அடிப்போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுறு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி நீ தீக்கொளுத்தி அடிய மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மறாப்பு மேல் பாசம் எரியுதடி நாச துடிக்குதடி. அடிய மச்சி விட்டு மயில ஓ தவிப்பு போடும் தண்டார ஓசை கூட்ட உடைக்குதடி. அதில் உன்மாச
வாசம் நுழையுதடி பூவாசம் நுழையுதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி உன் பாசம் எரியுதடி உன் வாசம் நுழையுதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி என் பாசம் எரியுதடி அடிவிட்டு வச்ச இரத்தினமே வரைஞ்சி வச்ச என் சித்திரமே முடிஞ்சு நீ போகையில என தீ பிடிச்சு நான் சாகுறேன் என தீ பிடிச்சு நான் சாகுறேன் என தீ பிடிச்சு நான் சாகுறேனே நீ மலையேறி போற நான் மண்ணோடு போறேன் நீ கரையேறி போற நான் கடலோடு போறேன் நீ காத்தோடு காத்தாக கனவோடு கனவாக ஒளியோடு ஒளியாக வழியோடு வழியா எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற சாத்தி உச்சிரிப்பு கருவை காட்டு உள்ளாச்சிடி யாத்தி உச்சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி போரேணி வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் உன் இறந்தாண்டி அடி போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுறு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி என் மஞ்சனத்தி நீ கொளுத்தி நீ கொளுத்தி தி கொளுத்தி தி கொளுத்தி நன்றி நன்றி. இந்த பாட்டு வந்து இளைஞருக்கு தான் புரியும், பெரிய ஆளுக்கு என்ன மஞ்சனை தித்திய வச்சுட்டாங்கன்றாங்கன்று பெரியவங்களுக்கு புரியாது. வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த பாட்டு அந்த பாடினவரே சொல்லியிருக்காரு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஐபிஜியில் பாடினோம்னு. ஆனால் என் தம்பி ஒரு பல மேடையில் சேரை போட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு கருது வண்டியை வச்சுக்கிட்டு அடிச்சிட்டானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி நன்றி. ஜி சரவணகுமார் ஒன்றிய செயலாளர் நாச்சியார் அக்வா உறவுகள் சார்பாக 1001 மிருதங்க சக்கரவர்த்தி மிருமத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள தோப்பூர் மண்ணுக்கு ஒரு கொத்தனாருடைய மகன் இவ்வளவு பெரிய சிறப்பான கலைஞனாக அமைந்தது. அந்த பரம்பரையில் யாராவது பெருங்கொண்ட கலைஞர் இருப்பார், அதுதான் அவங்க தாத்தா. வாழ்த்துக்களை அன்பு தம்பி. தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறான். எத்தனை விருதுகள், எத்தனை நாடுகள், எத்தனை மேடைகள் நீ ஆடினாலும் பெருமை இல்லை தம்பி. உனக்கு வைத்திருக்கிற பேர் தான் உலகத்திலேயே பெருங்கொண்ட ஒரு பேர், சாதித்த மனிதருடைய பேர். என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இங்கே உட்காந்துருக்கேன் கல்யாண வீட்டில் முட்டைக்கோசம் இருக்கிற ஆள் மாதிரி. ஆனால் இவனுடைய உண்மையான குணமும் அவன் செய்யக்கூடிய தர்மமும் யாருக்குமே தெரியாது. மாட்டு வண்டி பந்தயத்திலே கோட்டையூர் கணேசன்னே இவன் இல்லைன்னா இல்லை. இந்த தார் கம்பை இவன் தான் ரோட்டில் ஓட்டு சீச்சு கொடுப்பேன். அந்த ஊசியாக இருக்கிறதுக்கு இவன் தான் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி சாணி அள்ளுவேன், கோமியத்தை பிடிச்சது பண்ணுவேன். அன்பு தம்பி பெரிய நம்ம 2020 கிரிக்கெட்டில் ட்ரம்ஸு சிவமணி மையன் ஏறி உட்காந்துருக்கேன் பாரு. எவனாவது இப்படி உட்காந்துருப்பானாடா டிராக்டர் ஓட்டுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காரு. உண்மையிலே எண்ட புலி என்ற ஒரு ஊரிலே இந்த கொட்டை வைத்த புலி என் அன்பு தம்பி பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். எண்ட புள்ளி மணிக்கு ஒரு ரேட்டு போட்டு அடிப்பான். அதனால தான் அவன் பேர் மணிவேல். அவர்கள் ஆள்ரவுண்டை அடிப்பார்கள். சாமி இறக்குறேன். தீச்சட்டி எடுக்க நேரமாயிடுதா? மேலகாரங்க வாசிக்கிட்டு இருக்காப்பா. அந்த தீச்சட்டி எடுக்கிற ஒம்பளையெல்லாம் வாங்க, கோயிலுக்கு வாங்க. பின்னாடி கூட போய் அடிச்சு விட்டுவா. சிறந்த முறையிலே இங்கே தாளம் இசைத்து கொண்டிருப்பவரை மேடையில் சொல்கிறது கூட இந்த எம்கேஆருக்கு தகுதி இல்லை. அவரை மாதிரி ஒரு நடிகனே இருக்க முடியாது. அவர் இன்னைக்கு வந்து இரும்பு வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தர்றாரு. தம்பி பாப்பா பல திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. கேமராமேனுக்கு கேமரா தூக்கிட்டு போவார். ஹீரோயினுக்கு பூராமே ஜாக்கெட் துவைப்பார். என்ன விலைக்கு வந்திய ஐயா? அதை கொஞ்சம் உசுறு வைக்கலாமா? என்ன விலைக்கு வந்திய? தாளாசிக்காமா. இப்போ இப்படி வண்டியில் ஃபாரஸ்ட் அதிகாரி மாதிரி கையை எடுங்க. போய் தாளத்தை எடுத்துட்டு வாங்க. குறும்பு தெரிக்கி அரைஞ்சு விடுவேன். என் கூட சேரையும் பூரா மனநோயாளி மாதிரி தான்டா இருக்காங்க. இந்தா இப்படியே இருக்கேன். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தாளம். தாளம் கிடையாது, ஆட்டோ ஸ்டேரிங். தம்பி தோட்டை கலட்டிக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு அரைவேன். காற்றுக்குள்ளே தண்ணியை ஊற்றி பாட்டு பாடும்போது தாளம் போடும். காலையில் மட்டும் உணர்ச்சியா ஜமுசா 4 கேட்குறியா? தின்னி பையன் மேனே. சாரி மாமா. கரெக்டாக போடணும், அசிங்கப்படுத்தாதே. பூரா உறவுகள் சொந்தம் தான். ஒவ்வொரு தாளமும் இசைஞானி இளையராஜா அவருடைய இசையை மீட்டுவது போல் இருக்க வேண்டும். இல்லை நம்ம சூரியவம்சி மாதிரி நடிக்காதடா. அவன் கூட பச்சை மண்ணு 15 வயசில் இலங்கை டீமையே அலற விட்டேன். ஒரு இந்தியன், அது எனக்கு பெருமை. நீ மயிரை சாதிச்ச. இவ்வளோ நேரம் தாளம் போட்டுக்கிட்டே ஒரு வீடியோ காலில் இருந்து எவடாவ எனக்கு தெரியாது நினைக்காத. யார் அது? யார் அது? அம்மாவா? யாரு? பயமா இருக்கு சொல்ல. அப்போ அதாவது யானை கனியை பார்த்துருப்பேன். யானை இல்லாமம்மா, அது என் பொண்டாட்டி தான். ஆனால் என் புருஷன் கூட இருக்குது. அதானே, தான் பொண்டாட்டிக்கு எவனாவது 4 மணி நேரம் வீடியோ கால் இருக்க சொல்லு. இருக்கவே மாட்டேன். பொண்டாட்டி ஃபோன் அடிக்க, எங்கே இருக்கேன்? ஆலங்குடியில் இருக்கேன். என்ன ஆலங்குடியில் இருக்கேன்? என்னடி? வரும்போது ரவை இல்லை வாங்கிட்டு ரவை மசாலா வாங்கி வைடுங்க ஓத்தா. இதே வச்சிருக்க உம்பளை அடிக்கட்டும் 3 மணி நேரம் கேட்பேன். அது கேட்கட்டும், எங்கள் ரவை இல்லை. ரவை 2 டன்னு கொண்டு வந்துட்டேன். ஃபோனை வை, டாட்டாஜி நிற்கிது, வர இறக்கி போட சொல்கிறேன். போ காலையில் சொத்தே வச்சுருவேன். அதுதானே நீ தாளம் போடணும். எப்படி போடணும்? எப்படி போடணும்? காத்துக்கிறான்னு போடணும். இது எனக்கு போட தெரியாதா? சொல்ல விதைக்கையில் கருத்துக்கிறா வாயில் கருத்துக்கிறா, மயிரை புடுங்குறா. இல்லை என்ன நான் சொன்ன எலிக்கதை மாதிரியே இருக்கடா. ஏண்டா டே 3000 ரூபா சம்பளம் வாங்குற, இதுக்கு என்ன இப்போ இத்தனை ஒட்டு போட்டு வச்சுருக்க? தங்கத்தில் போடணும். நாளைக்கு வாங்கி போட்டுருவோம்மா. இந்த இடத்துல போய் இதை வச்சுக்கிட்டு ஓகே மாமா. ஒடித்தா வந்திருப்பேனா உன்னை மட்டும் பார்த்திருந்தா
ப்ரோ ப்ரோ லூப் லூப்பா ப்ரோ ப்ரோ அது எங்கள் அப்பா நேற்று ஜாதகம் பார்க்க போயிருக்காரு. ஆடி 3ஆம் தேதிக்குள்ள ஒரு கொலை உலகம் எம்கேஆரை பார்த்து நாடத்துக்கு போயிட்டு வான்னு சொன்னாரான். அந்த கொலை இன்னைக்கு விழுந்துரும்னு நினைக்கிறேன். நீ தான்டா பேப்பை மேனே கரெக்டாக போடு மாப்பிள்ள. ஓகே மாமா. உசுரே போகுது உசுரே போகுது. ஏன் உங்களை நாடத்துக்கு போட்டதுக்கு. ஒழுங்கா ஒரு போட சொல்லவா? ஆமா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் சித்தப்பு பழனி சித்தப்பு கொத்தனார் மையம் சொன்னால் நான் கேட்பேன். தெரியாமட்டோம் மாமா, கொச்சுக்காத. கரெக்டாக போடணும். எங்கே இருந்த? இங்கே தான் இருந்தேன். நான் எங்கே வருவேன்? பாட்டு பாட்டு அதே பப்புன்னு அவரை காமெடி பண்ணுறியா நீ? பார்த்துக்கிறேனே ஒழுங்கா போடியா நீ. அதே உன்னை கொன்றுவேன் விட்டா தம்பி. அடுத்த தகரத்தை வச்சு அந்த கொட்டையை ரெண்டாக வெட்டியிருப்பான். பிச்சிருவேன். ஏன்னா அவன் மாட்டு டாக்டராக இருந்தேன். மாட்டு முல்லை சுதார் இருக்காருல்ல, இவனுக்கு பிறந்த வந்தேன். கரெக்டாக போனேன். ஓகே மாமா. முக்காலா முக்காம்புள்ளா லைலா லைலா என்ன இது? எவ்வளோ பெரிய ஆள் பத்தியாவா? நீங்க எவ்வளவு பெரிய பப்புன்னு உங்க தகுதிக்கு போய் இவனை போய் பாடம் போடி தாளம் போட சொல்றேன். அத்தி கொத்தனார் பழனி மையம் மண்டியை உடச்சிட்டாரு. தம்பி தம்பி அவன் எதுக்கு இப்போ எண்ணெய் அடிச்ச? எதுக்குடா கண்டவெல்லாம் வந்து அடிச்சுட்டு போனேன்? என்ன எதுக்கு அடிச்ச? நீ ஒன்று வேணாம், பின்னாடி போய் 4 பேர்த்த போய் சூம்பு. லைட்டாக பண்ணி சத்துன்னு அடி விழுந்துச்சு. சரி சரி 200 சேர்த்துறேன். சரி உண்மையிலே சத்துன்னு அடி வச்சாரு. 200 சேர்த்துறேன். ஓகே மாமா. இவ்வளோ வலிக்கவே இல்லாமா? அப்போ 60 எடுத்துட்டு வா. ஒரு கையை வெட்டி விட்டுட்டு 400 கொடுப்போம். கரெக்டாக போடணும். ஓகே மாமா. இது பெருங்கொண்ட ஒரு பாட்டு, எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு. ஓ கடவுள் என்னும் முதலாளி ஓம் விக்னேஸ்வரன் குருவனந்தன் ஓம் துளாராசி பத்திரமட ஓம் கதிரேசம் திரமட வெள்ளி ஜபா துர்க்கைக்கு மாலை ஓடுங்கோ. ஆமாம் கொண்டக்கல்ல மாலை ஓடுங்க. சரியாயிரும். போட போட பிள்ளையார் கோயிலில் பஜனைக்கு போட்டவனை கூட்டு வந்து வச்சு காட்டி கொடுத்து விட்டானே. சாமி அழைக்க போகிறேன். தம்பி மறுபடியுமான்னு கேட்கக்கூடாது. என்னமோ உன்னைய 10 மூட